கிட்ட வந்துட்டாங்க அம்பை கொண்டுட்டு. என்ன பார்த்தீங்க அப்படின்னு கிருஷ்ணர் கேட்டார். பீமன் சொன்னா 4 சின்ன கிணறு தண்ணி நிரம்பி வழியுது, பெரிய கிணறு வத்தி போயிடுச்சு, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. சிரித்து கொண்டே ஸ்ரீகிருஷ்ணன் சொன்னா, நீங்க கலியுகம் எப்படி இருக்கும்னு கேட்டீங்க இல்லையா, கலியுகம் இப்படித்தான் இருக்கும். நடுவில் இருக்கிற பெரிய கிணறு தான் பெற்றோர்கள். பெற்றோர்கள் தங்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் பிள்ளைகளுக்கு கொடுத்து வளர்த்துருவாங்க. ஆனால் பிள்ளைகள் திரும்ப பெற்றோர்களுக்கு ஒரு துளி கூட கொடுக்க மாட்டார்கள், வீணாக கூட செலவு பண்ணுவாங்களே தவிர பெற்றோருக்கு தரமாட்டார்கள். இது கலியுகத்தில் நடக்கும். நடக்குதா நடக்கலையா? நடந்தால் கை தட்டலாம். இது கலியுகத்தில் இருக்கும். பெற்றோர்களுக்கு கொடுக்குற எல்லா சுகங்களையும் அனுபவித்து விட்டு அவங்க பக்கமே திரும்பி பார்க்காத ஒரு தலைமுறை கலியுகத்தில் உருவாகும். அப்படி ஆச்சரியமாக கேட்குறான், அப்படிலாம் இருப்பாங்களா? இருப்பாங்க. இப்போ அர்ஜுனன் கேட்குறான், நான் பார்த்தது ஒரு குயில் இனிமையாக பாடுச்சு, அவ்வளவு அழகான குரல். திரும்பி பார்த்தா அது ஒரு முயலை கொத்தி தின்னுட்டுருக்குது. சிரித்து கொண்டே கிருஷ்ணர் சொன்னார், கலியுகத்தில் வழிகாட்டுகிறேன் என்று சொல்லுகிற மத பெரியவர்கள், சமயத்தில் மிக உயரத்தில் இருக்கிறவர்கள், அரசியல் தலைவர்கள் வெளியில் ரொம்ப அழகாகவும் நயமாகவும் பேசுவார்கள், ஆனால் உள்ளே அந்த மக்களுக்கு எதிராகவே செயல்பட்டு கொண்டிருப்பார்கள். இது கலியுகத்தில் நடக்கும் அப்படின்னார். நடந்துக்கா போத்துக்கிட்டீங்க, இப்படிலாம் நடக்கும். நகுலன் கேட்டான், நான் பார்த்தது என்ன பார்த்த? தாய் பசுவே கண்ணுக்குட்டியை நாவால் வருடி வருடி சாகடிக்க பார்த்துச்சு. இதுவும் கலியுகத்தில் நடக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற மாதிரி 100 பிள்ளைங்க 50 பிள்ளைங்களாம் அப்போ யாரும் பெற மாட்டாங்க. ஒன்று கருவேப்பிள்ளை கொத்து மாதிரி ஒரு பிள்ளையை பெற்று வச்சுக்கிட்டு அந்த குழந்தைக்கு அதிகப்படியான செல்லத்தை கொடுத்து பெற்றோர்களே பிள்ளைகளின் வாழ்க்கையை கெடுத்து விடுவார்கள். இது கலியுகத்தில் நடக்கும்னர். எவ்வளோ உணர்ந்து கைதட்டுறோம் பாருங்க. வந்தோடனே மொபைல் ஃபோனை கையில் கொடுத்துறோம்டா, அமைதியாக இரு. அது அமைதியாக இருக்குது. எவ்வளோ பெரிய ஆபத்தோடு இருக்கிறது என்பதை நாம் உணர்வதே இல்லை. பெற்றோரே பிள்ளைகளை கலியுகத்தில் கெடுப்பார்கள் அப்படின்னார். கடைசியாக சகாதேவன் கேட்டான், நான் பார்த்தது இதை மாதிரி இல்லை, ரொம்ப நல்லா இருந்தது. பெரிய பாறை, ஆனால் ஒரு சின்ன செடி தாங்கிடுச்சு. ஸ்ரீகிருஷ்ணர் சொன்னார், கலியுகத்தின் ஒரே ஒரு நன்மை, கலியுகத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன என்றால், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு துன்பம் வந்தாலும், எவ்வளவு ஆபத்து வந்தாலும் நம் இதயத்தின் அடிவோரத்தில் பக்தி என்கின்ற சிறு செடி இருந்தால் எவ்வளவு பெரிய பாறையும் தடுத்து நிறுத்திடும். இதுதான் கலியுகத்தில் நம்மை மீட்க வல்ல ஒரே ஆயுதம். ஒரு முருகனின் வேலாயுதம் மாதிரி நம்ம கையில் கிடைத்திருக்கிற ஒரே வாய்ப்பு.